ஹலோ வணக்கம் கைஸ். இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ வேர்ல்டு வைடு கிறிஸ்மஸ் அப்படின்னாலே இந்த சாண்டா கிளாஸோட கிஃப்ட்டு, அப்புறம் கேக், விதவிதமான கேக்ஸு, ப்ளஸ் லைட்டு, அந்த மரம், இதெல்லாமே ஃபேமஸ், நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த கிறிஸ்மஸ் டைமில் இந்த கேக்கு பற்றின வேர்ல்டு வைடு நடந்த ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ முதல்ல இப்போ பெரிய பெரிய ஹாலிவுட் செலிபிரிட்டிஸ் எல்லாம் கூட வந்து இந்த கிறிஸ்மஸ் டைமில் வந்து சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் போட்டுட்டு நிறைய பேரை ப்ராங்க் பண்ணியிருக்காங்க. ஈவன் ராக் இருக்கார் இல்லைங்களா? ராக் கூட பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து பப்ளிக்காக வந்துட்டு ப்ராங்க் பண்ணார். இப்போ ஜஸ்டின் ஃபைபர் அவரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் போட்டு பப்ளிக்கில் வந்துட்டு பாட்டு பாடிட்டு இருந்தார். ஸோ ஆடியன்ஸ் வந்து கண்டுபிடிக்கல, ரொம்ப நேரம் கழிச்சு தான் ரியலைஸ் பண்ணாங்க. ஸோ இவர் ஜஸ்டின் ஃபைபர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் வேர்ல்டு வைட் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி கேக் பற்றின இன்சிடென்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் விக்னேஷ் கௌதம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம வேர்ல்டு வைடு இந்த கிறிஸ்மஸ் கேக் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கிலாந்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இங்கிலாந்தில் வந்து பார்த்திங்கன்னா 100 இயர்ஸ் பிஃபோர் பண்ண ஒரு கேக் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? ஆமாம், உண்மையிலே அப்படி ஒரு கேக் இருக்குது. ஸோ இங்கிலாந்தில் பார்த்திங்கன்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஒரு கேக் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசர்வ் பண்ணி அப்படியே இப்போ வரைக்கும் வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ அது வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக சில அந்த ஆல்கஹால் கண்டென்ட் ப்ளஸ் சுகர் கண்டென்ட் இதெல்லாம் பண்ணி அதை வந்துட்டு சில கெமிக்கல் காம்பனன்ட் மூலியமாக அதை ஒரு சாலிட் ஃபார்மில் அப்படியே வச்சுருக்காங்க அந்த கேக். சரிங்களா? ஸோ அது வந்து ஒரு திடப்பொருள் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மியூசியமில் இங்கிலாண்டில் வந்து அந்த கேக் வந்து இன்னுமே அப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக லண்டனில் இருக்குது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து என்னன்னா இட்டாலியில் நடந்த ஒரு வைரல் வீடியோ. அதாவது கிறிஸ்மஸ் நைட் வந்து ஒரு ஃபேமிலி வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்படி செலிப்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டேபிளில் எல்லாரும் ஃபேமிலியாக செலிப்ரேட் பண்ணும்போது கிறிஸ்மஸ் கேக்கு, ஃபுட்டு எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? அப்போது ஒருத்தர் வந்து அது வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு வீடியோவில், அந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறது. ஒருத்தங்க வந்து தெரியாமல் ஒரு கேக் துண்டை வந்து இன்னொருத்தங்க மேலே வீசிட்டாங்க, சும்மா விளையாட்டுக்கு. அவங்க அதை சீரியஸாக எடுத்துகிட்டு பெரிய கேக் எடுத்து அவங்க மேலே வீச கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடமே பயங்கர கலவரம் ஆயிடுச்சு. நம்ம வடிவேல் காமெடிலாம் இருக்கலாம், அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கேக்கை மாற்றி மாற்றி அடித்து பயங்கர கலவரம் ஆயிடுச்சு. ஆனால் உண்மையிலே அது சீரியஸாக நடந்த ஒரு இன்சிடென்ட்டு. ஃபைனலாக வந்துட்டு அந்த கேக்கெல்லாம் தூக்கி வீசிட்டு அவங்கள ஃபேஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லாரும் சிரிச்சுட்டு ஒரு காமெடியாக முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ வந்துட்டு இட்டாலியில் வந்து நடந்த ஒரு இன்சிடென்ட் இது. இது வந்து ஆன்லைன்லலாம் வந்து ரொம்ப வைரல் ஆச்சு இந்த வீடியோ. சரிங்களா? ஸோ அடுத்த இன்சிடென்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜப்பானில் இருக்கிற ஒரு நம்பிக்கையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கிறிஸ்மஸ் டைமில் வந்து ஜப்பானில் இந்த கப்புள்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னென்னா 2 பேரும் சேர்ந்து கேக் கட் பண்ணணும். ஸோ அப்படி இல்லைன்னா அந்த ரிலேஷன்ஷிப்போடைய வேல்யூ வந்து கம்மியாயிரும் அப்படின்ட்டு ஜாப்பனீஸ் அவங்கக்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கிறதா ஒரு ஸ்டோரி இருக்குது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இன்சிடென்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ரான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேக் வந்து இப்போ வேர்ல்டு வைட் நிறைய டிஃப்ரெண்ட் கேக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கள்ல. ஃப்ரான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேக் வந்து பண்ணுவாங்க. என்னென்னா இந்த ஃபயர்வுட்டு, இந்த ஃபயருக்குலாம் நம்ம வுட்டு மரம் இருக்கு இல்லையா, மரம் மாதிரியே எக்ஸாக்டாக இருக்கும். அதை வந்து சில சாக்லேட்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த கேக்கை வந்து அப்படியே எக்ஸாக்டாக பண்ணுவாங்க. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹுட்டு அந்த இடத்துல இருக்க மாதிரி, கேக்கா ஹுட்டானே தெரியாது. ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு சில ஹேபிட் அவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணுறது அவங்களுடைய ஒரு ஹேபிட்டாகவே இருக்குது ஃப்ரான்ஸில். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேர்ல்டு வைட் நான் சில நாடுகள் சொல்ல போகிறேன். அங்கெல்லாம் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் கேக் என்ன மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல போகிறேன். அதில் ஒரு சில கேக்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் பிரெட் ஹவுஸ் கேக். ஜிஞ்சர் இஞ்சி பிரெட்டு ஹவுஸ் கேக்கு. இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் வீட்டில் பண்ணுற ஒரு பாரம்பரிய கேக் முறைன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? ஜிஞ்சர் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா அது எப்படி, அந்த டேஸ்ட் எப்படி இருக்கும் எனக்கு தெரியல. அதே மாதிரி மெக்சிகோவில் ஒரு கேக்கு, இதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னென்னா சில்லி சாக்லேட் கேக். கேக்கில் எப்படி சில்லி ஸ்பைசி ஃப்ளேவர் போட்டு எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்புறம் இந்தியாவில் நமக்கு தெரியும் ப்ளம் கேக். சரிங்களா? நம்ம இந்த ஒயினில் யூஸ் பண்ணி கேக் பண்ணுவாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், தெரியும் இல்லைங்களா? அப்புறம் நார்வேயில் வந்து பார்த்திங்கன்னா
கேக் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. இப்போ நான் சொன்னேன்ல ஃப்ரான்ஸில் வந்துட்டு ஃபுட்டு மாதிரியே பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ நார்வேல வந்து இந்த காட்டு மான் இருக்கு இல்லைங்களா, அந்த மானுடைய ஷேப்லேயே கேக் வந்து பண்ணுவாங்க. அந்த கொம்பெல்லாம் வச்சுட்டு அந்த மானோட ஃபேஸ் இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு டிசைனில். ஸோ இது அவங்களுடைய ஒரு ட்ரெடிஷனில் ஒன்றா சொல்லப்படுது. சரிங்களா? ஸோ அப்புறம் வந்து நம்ம வேர்ல்டு வைடு வந்து கேக் வச்சு நடந்த கின்னஸ் ரெக்கார்டு அதை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நம்ம பெங்களூர்ல பண்ணாங்க. சரிங்களா? இது எப்போன்னா 2011 பண்ணாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 100 மெம்பர்ஸ் கிட்ட. ஒரு கேக் வந்து பார்த்தீங்கன்னா 3825 கிலோல ஒரு கேக் வந்து பண்ணாங்க. சரிங்களா? இது எங்கன்னா திரிபுராவாசினி அப்படிங்கிற பிளேஸ்ல ஒரு கிரவுண்ட்ல வச்சு இந்த மிகப்பெரிய கேக் வேர்ல்டுலேயே ஹெவி வெயிட் இருக்கிற ஒரு கேக் வந்து பண்ணாங்க பெங்களூர். சரிங்களா? ஸோ அதே மாதிரி கேக்லேயே வந்து ரொம்ப நீளமான கேக் எங்கே வேர்ல்டு வைடு பண்ணாங்க அப்படின்னா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்துட்டு ஒரு கேக் வந்து பண்ணாங்க. சரிங்களா? ரொம்ப வேர்ல்ட்லேயே வந்துட்டு ரொம்ப நீளமான கேக் வந்து பண்ணாங்க. இது கின்னஸ் புக்லேயே வந்து ரெக்கார்ட் ஆச்சு. சைனாவில் சாங்காய் அப்படிங்கிற பிளேஸில் வந்து 2011 சேம் அதே இதில் கிறிஸ்மஸ் அன்னைக்கு இந்த கேக் வந்து பண்ணாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1068 மீட்டர் நீளமுள்ள ஒரு கேக் வந்து பண்ணாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80 கேக் ஆர்டிஸ்ட் இருப்பாங்கல்ல, கேக் கலைஞர்கள் அவங்களும் 150 ஸ்டாஃப்பும் சேர்ந்து இந்த வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்டு வந்து பண்ணாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வேர்ல்டு வைடு கேக் பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு எந்த கேக் ரொம்ப பிடிக்கும், உங்களுடைய ஃபேவரட்டான கேக் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ முழுமையாக பார்த்த அனைவருக்குமே நன்றி. பாய்.